மக்களே வணக்கம். இப்போ வந்து இந்த தவளை அடைக்கு வந்து 2 கிளாஸ் புழுங்கல் அரிசி, 1 கிளாஸ் இல்லை 3/4 கிளாஸ் வந்து ரேஷன் தவளை அடைன்னு சொல்லுவாங்க. நான் அதை வந்து வடையாக தட்டி போட்டிருக்கேன். ஆனால் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு அரைச்சிங்கன்னா அரிசி அந்த டேஸ்ட் நல்லா கிளாஸ் ரேஷன் சொல்ல மறந்துட்டேன். ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் கட் பண்ணி போடலாம், இல்லை குறைன்னு அரைச்சி ஜீரகம் எல்லாமே நான் அரைச்சி போட்டு செஞ்சதுனால எனக்கு செம்ம டேஸ்ட். எப்படியோ அதுக்கேற்ற வாழைப்பூ மட்டும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். ஒரு வெங்காயம் மக்களே கூட குறைன்னு எடுத்துக்காங்க. தேங்காய் மஸ்ட் ஒரு மூடினா போட்டுக்காங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சிட்டு ஒரு பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு போட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் ஸ்பெஷலாக ஒன்று போட்டிருக்கேன். வாழைப்பூ நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட கலந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். செமையாக இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். தவளை அடையாக தட்டுறதை விட இந்த மாதிரி வடையாக போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வாங்க அப்படியே நம்ம எண்ணெயில் வேகிறத காட்டுறேன். எப்போ வேணுமோ அப்போ மட்டும் சுட்டுக்கிறது எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே.